புதுச்சேரியில் 1.7 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக 13 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்கள் தடுப்பு தொடர்பான மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காவல்துறை 13 வழக்குகள் பதிவு செய்து 1.7 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு துறைகள் மூலமாக போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், கடலோர கண்காணிப்பு மற்றும் மருந்தகங்களில் தடை செய்யப்பட்ட காலாவதியான மருந்துகள் தொடர்பான சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். புதுச்சேரியில் நண்பர்களுடன் கடலில் குளித்த தனியார் கல்லூரி மாணவர் மாயமான நிலையில் கடலோர காவல்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கரியமாணிக்கம் அடுத்த ஏரிப்பாக்கம் புதுக்காலனி பகுதியை சார்ந்தவர் ஜெயசக்கர் மகன் பேரரசு, வயது 19. கிருமாம்பாக்கம் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் பிசிஏ இறுதியாண்டு படித்து வந்தார். கல்லூரிக்கு சென்றுவிட்டு 2 நண்பர்களுடன் தவளக்குப்பம் அருகே உள்ள நலவாடு கடற்கரைக்கு சென்றனர். மூவரும் மதியம் நேற்று கடலில் இறங்கி குளித்தனர். அப்போது பேராசு ராட்டு சாலையில் சிக்கி இழுத்து செல்லப்பட்டார். அவருடன் குளித்த 2 நண்பர்கள் கூச்சலிட்டு அவரை மீட்க முடியாமல் கரைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த மீனவர்களிடம் கூறினர். உடனடியாக மீனவர்கள் படகில் சென்று தேடியும் அவர் கிடைக்கவில்லை. தகவல் அறிந்த கடலோர போலீசார் மாயமான மாணவரை தேடி வருகின்றனர். இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தவளக்குப்பம் போலீசார் தாமதமாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக நிற்கும் கால்நடைகளை உரிமையாளர்கள் பிடித்து செல்லவில்லை எனில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவு எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் விபத்து ஏற்படுவதை தடுக்க கால்நடை பட்டிகள் சாலைகளில் அடைக்க உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. இதனையடுத்து புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாடுகள் வளர்ப்போர் தங்கள் மாடுகளை சாலை மற்றும் பொது இடங்களில் திரியவிட வேண்டாம் என்றும், தங்களுக்கு சொந்தமான இடத்தில் மாடுகளை சுகாதாரமாக வளர்க்க வேண்டும். தொடர்ந்து மாடுகள் சாலையில் சுற்றித் திரிந்தால் ஊழியர்கள் மூலமாக பிடித்து அவற்றின் உரிமையாளர் மீது நடவடிக்கை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும், பிடிக்கப்படும் மாடுகளை உரிமையாளர்களிடம் வழங்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திரா அருகில் அமைந்துள்ள புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் கோதாவரி ஆற்றில் பிடிப்பட்ட 1.25 கிலோ எடையுள்ள அரிய வகை ப்ளூசா மீன் ரூபாய் 15,000க்கு ஏலம் போனது. ப்ளூசா மீன் கடல் நீரில் வாழ்ந்தாலும் இனப்பெருக்கத்திற்காக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் கோதாவரி ஆற்றின் முகத்துவார பகுதிகளுக்கு வருவது வழக்கம். அதன் தனித்துவமான சுவை காரணமாக இது மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்றங்கரையோரமுள்ள புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தை சார்ந்த மீனவர் ஒருவரின் வலையில் சிக்கிய 1.25 கிலோ எடையுள்ள ப்ளூசா மீன் ஏல மையத்தில் நடைபெற்ற ஏலத்தில் மீன் விற்பனையாளர் ரத்தினம் என்பவர் ரூபாய் 15,000க்கு வாங்கினார். இந்த ஆண்டு அல்னினோ தாக்கம் காரணமாக கோதாவரி ஆற்று பகுதியில் மழை பொழிவு குறைந்துள்ளதால் வெள்ளப்பெருக்கு போதுமான அளவில் ஏற்படவில்லை. இதன் காரணமாக ப்ளூசா மீன்களின் வரத்தும் குறைந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த சீசனில் ஒரு ப்ளூசா மீன் ரூபாய் 30,000க்கும் அதிக விலைக்கு விற்பனையானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிர்வாக பொதுச் செயலாளர் அலுவலகம் திறப்பு. லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் நிர்வாகம் திரு ராம்குமார் அவர்களின் கட்சி பணிகளுக்கான புதிய அலுவலகம் அறையை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் திறந்து வைத்தார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் யூஆர் ஃபர்னஸ் என்ற திடக்கழிவு எரிபொருள் இயந்திரத்தின் செயல்பாடு மற்றும் அதன் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு நேரடியாக விளக்கம் அளித்தார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் யூஆர் ஃபர்னஸ் என்ற திடக்கழிவு எரிப்பு இயந்திரத்தின் செயல்பாடு மற்றும் அதன் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு நேரடி விளக்கம் அளித்தார். இந்த இயந்திரம் எரிபொருள் அல்லது மின்சாரம் எதுவுமின்றி சுய எரிதல் மற்றும் சுழல் காற்றோட்டம் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாரலுக்கு திடக்கழிவுகளை திறம்பட எரித்து அகற்றும் நவீன அமைப்பாகும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த கழிவு மேலாண்மை தொழில்நுட்பமாக இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு இயந்திரத்தின் செயல்முறையை பார்வையிட்டனர். பாகூரில் ரூபாய் 15,000 லஞ்சம் வாங்கிய மின்துறை லைன் இன்ஸ்பெக்டரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பாகூரை சார்ந்த ஹோட்டல் உரிமையாளர் பரமசிவத்திடம் மின் இணைப்பை மீண்டும் வழங்குவதற்காக ரூபாய் 15,000 லஞ்சம் பெற்றதாக தவளக்குப்பம் மின்துறை லைன் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். ஹோட்டலுக்கு அதிக மின் கட்டணம் நிலுவையில் இருந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் கட்டணத்தை குறைத்து மீண்டும் மின் இணைப்பு வழங்க ஆறுமுகம் ரூபாய் 15,000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பரமசிவம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் ரசாயன பொடி தடவிய பணத்தை ஆறுமுகத்திடம் வழங்கிய போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஆறுமுகம் மீது ஏற்கனவே பல்வேறு லஞ்ச புகார்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் பேருந்து உரிமையாளர்களுடன் போலீசார் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் சாலை விதிகளை கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரி தனியார் பேருந்து உரிமையாளர்களுடன் தெற்கு மற்றும் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா தலைமை தாங்கினார். காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங், பக்தபக்ஷலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பேருந்து ஓட்டுநர்கள் சாலை விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டுமென்றும், சாலையின் நடுவே பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றவும் இறக்கவும் கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் காற்று ஒலிப்பான்களை தேவையின்றி பயன்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, செல்போன் பேசிக்கொண்டு அல்லது அதிவேகமாக பேருந்துகளை இயக்கக்கூடாது என்று முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா அறிவுரை வழங்கினார். அப்போது கடலூர் புதுச்சேரி சாலையில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும், இந்திரா காந்தி சதுக்க மற்றும் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் முன்வைத்தனர். இந்த கோரிக்கைகள் தொடர்பாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா உறுதியளித்தார். இந்த கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர்கள் தன்வந்திரி, செந்தில்குமார், வெங்கடாஜலபதி, வேலையன் மற்றும் தனியார் பேருந்து சங்கத்தின் தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஏம்பலத்தில் நடந்த காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டத்தில் தெற்கு மாவட்ட தலைவர் பதவிக்கு ஹரிதாஸ் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்கரன், ஸ்டீஜன், அபியான் அமைப்பின் மாநில பொறுப்பாளர்கள் பங்கேற்று மாவட்ட தலைவர் தேர்விற்கான விண்ணப்பங்களை வழங்கினர். இதில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு கரிக்கலாம்பாக்கம் வியாபாரிகள் சங்க தலைவர் ஹரிதாஸ் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு தனது விண்ணப்பத்தை பொறுப்பாளர்களிடம் வழங்கினார். கூட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். காரைக்கால் திருப்பட்டினத்தில் 125 நாள் வேலை திட்டப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் தொடங்கி வைத்தார். திருப்பட்டினம் வடகட்டளை கிராமத்தில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் 5 மரத்துக்குளம் தூர்வாரும் பணியை மத்திய அரசின் 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலமாக 2642 வேலைநாட்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 125 நாட்களும் முழுமையாக வேலை வழங்க வேண்டுமென்ற பொதுமக்களின் கோரிக்கைக்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் தகுதியான அனைவருக்கும் முழுமையாக வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள், பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். UITUC புதுச்சேரி PRTC மின் பேருந்து பணிமனை ஒப்பந்த ஓட்டுநர் நலச்சங்கம் பெயர் பலகையினை தமிழக மாநில செயலாளர் பாஸ்கர் திறந்து வைத்தார். இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சில் புதுச்சேரி PRTC மின் பேருந்து பணி ஒப்பந்த ஓட்டுநர் நலச்சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் கோபிநாத் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முருகன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக மாநில செயலாளர் பாஸ்கர் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் அருண், பழனிவேல், சுரேஷ், கந்தன், சுந்தரமூர்த்தி உட்பட உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஞானமேட்டில் ரூபாய் 46.54 லட்சத்தில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கொம்யூனுக்குட்பட்ட மணவெளி தொகுதியில் உள்ள ஞானமேடு கிராமத்தின் உட்புற சாலைகளை சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் சார்பில் ரூபாய் 49.80 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் அரசாணை பெற்று ரூபாய் 46.54 லட்சம் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் பீனா ராணி, உதவி பொறியாளர் முகமது தமிழ் அன்சாரி, இளைநிலை பொறியாளர் கார்த்திக் உள்ளிட்ட அதிகாரிகள், அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டில் நுழைவு வாயில் போக்குவரத்து மேம்பாட்டு பணிகள் குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டில் புதுச்சேரி தமிழக எல்லைகள் புதிய நுழைவு வாயில் அமைத்தல் மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் போக்குவரத்து நெரிசலை குறைத்தல், ஹைமாஸ் மின்விளக்குகள் அமைத்தல், கழிவுநீர் பாலங்களை மேம்படுத்துதல், டிப்பர் லாரிகள் பாதுகாப்பாக இயங்க நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தியாகிகள் தினத்தை முன்னிட்டு நீதிமன்ற வளாகம் அருகே உள்ள தியாகிகள் நினைவு சிலைக்கு தொழிற்சங்க நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் ஜூலை 30 தொழிலாளர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு நீதிமன்ற வளாகம் அருகே உள்ள தியாகிகள் நினைவு சிலைக்கு திருபுவனை, சேதராப்பட்டு, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று மலர் வளையம் வைத்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். 1936ஆம் ஆண்டு ஜவானா மில் தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை மற்றும் தொழிற்சங்க உரிமைக்காக நடத்திய வரலாற்று போராட்டத்தில் உயிர்நீத்த 12 தொழிலாளர்கள் தியாகிகளின் தியாகத்தை நினைவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை ஏடன் எம்ப்ளாயீஸ் யூனியன் தலைவர் மோகன்தாஸ் ஒருங்கிணைத்தார். ஏடன் எம்ப்ளாயீஸ் யூனியன் நிர்வாகிகள் பாஸ்கர், வள்ளி, கார்த்திகேயன், நடராஜன், குமாரவேல், புருஷோத்தம்மன், ரமேஷ், குப்புஸ்வாமி, முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ரமேசு, மோத்திலால், மகேந்திரன், சிவக்குமார், தனுசு, சரவணன், அனந்தகுமார், ஜெயக்குமார், LNT ஜனநாயக தொழிலாளர் சங்கத்தின் பாஸ்கர், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் வேல்சாமி உள்ளிட்டோர் பங்கேற்று தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினர். ஊசுடு தொகுதியில் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் குளங்கள் தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் VBG RAMG திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் குளங்கள் தூர்வாரும் பணிகளுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. முதற்கட்டமாக கல்மேடுபேட் பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தை ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரசூர், குளத்துமேடு குளம், பொறையூர் செங்கேரி அம்மன் குளம், கூடப்பாக்கம் ஓடக்கர குளம், தொண்டமானத்தம் வெள்ளேரி மற்றும் சேதராப்பட்டு சொட்டேரி டேங்க் ஆகிய நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த பணிகள் மூலமாக நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு, நிலத்தடி நீர்மட்ட உயர்வு மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் மேம்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட இலவச கண் பரிசோதனை முகாமில் கண்ணாடி அணிய மருத்துவர்கள் பரிந்துரைத்த பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் ஜோதி ஐகேர் இணைந்து நடத்திய கண் பரிசோதனை முகாமில் மருத்துவர்களால் கண்ணாடி அணிய பரிந்துரைக்கப்பட்ட பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், மாநில செயலாளர்கள் ரவி ராஜாராம், அனிதா, தொகுதியின் தலைவர் கோகுல கண்ணன்,
ரெயின்போ நகர் வார்டு தலைவர் NR சுரேஷ், வெங்கடா நகர் வார்டு தலைவர் சரவணன், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் இளைஞரணி தலைவர் பிரகாஷ் பிறந்தநாளை முன்னிட்டு 20க்கும் மேற்பட்ட அவரது ஆதரவாளர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். முன்னதாக கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி தனது பிறந்தநாளை தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் கொண்டாடினர். இளைஞரணி தலைவர் பிரகாஷ் நிகழ்ச்சியில் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். கடலில் மாயமான மாணவர், போலீசாரை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். புதுச்சேரி கரியமாணிக்கம் அருகே ஏரிப்பாக்கம் புது காலனி 5வது குறுக்கு தெருவை சார்ந்த ஜெய்சங்கர் மகன் பேரரசு, வயது 19. இவர் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BCA 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் நேற்று காலை இன்டர்ன்ஷிப் சான்றிதழ் வாங்கி வருவதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளார். அதன் பிறகு மதியம் அவரது செல்போன் எண்ணில் இருந்து பெற்றோருக்கு அவரது நண்பர்கள் போன் செய்து பேரரசு கடலில் குளிக்கும் போது மாயமாகிவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்து விசாரித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் போலீசாரை நீண்ட நேரமாகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள், பொதுமக்கள் தவளக்குப்பம் காவல் நிலையம் எதிரே புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாணவரின் பெற்றோர் உறவினர்கள் கூறுகையில், எங்கள் மகன் நண்பர்கள் சிலருடன் குளிக்கும் போது கடலில் மூழ்கி மாயமாகிவிட்டதாக கூறுகின்றனர். ஆனால் அவர் அங்கு குளித்ததற்கான எந்தவித அடையாளங்களும் இல்லை. அவரது உடை எங்குள்ளது என்றும் தெரியவில்லை. செல்போன் பெண் ஒருவரிடம் இருக்கிறது. புத்தக பை குறித்து தெரியவில்லை. இதனால் அவர் கடலில் மூழ்கிதான் இறந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று தெரியவில்லை. இது பற்றி போலீசாரிடம் புகார் அளித்து பல மணி நேரமாகியும் அவர்கள் எந்தவித துரித நடவடிக்கையும் எடுக்காமல் நீண்ட நேரம் காக்க வைத்து அலட்சியமாக பதில் கூறுகின்றனர். எனவே எங்கள் மகனுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மை தெரிய வேண்டும் என்றனர். மாணவரின் பெற்றோர்கள், உறவினர்கள் திடீர் சாலை மறியலால் கடலூர் புதுச்சேரி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் ஏற்காமல் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த அமைச்சர் ராஜவேலு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அதனை ஏற்ற அவர்கள் மறியலை கைவிட்டனர். அதன் பிறகு சாலைகள் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பியது.